ஹலோ ஆல் வெல்கம் டு மை ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நிறைய பேர் வீட்டில் முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க இருப்பாங்க. பட் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கு முருங்கைக்கீரை பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வெஜிடபிள் கட்டர் இருந்தால் அதில் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நல்லா சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாய் 3-4 சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி. இப்போது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதும் சாப் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் வதங்கணும். ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு 5 முட்டை சேர்க்கணுன்னா நீங்கள் 5 சேர்க்கலாம், உங்கள் இஷ்டம்தான் அது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. நாங்கள் இப்போதைக்கு 4 சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.